ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட இந்த வியாழக்கிழமை நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கட்டும், நினச்சதெல்லாம் நடக்கட்டும். ஆயில், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சகல சௌபாகியங்களையும் தாங்களும் தங்கள் குடும்பமும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று சத்குரு சாய்நாதரின் திருப்பாதங்களை பணிந்து அவரிடம் வேண்டி வணங்கி கொள்கிறேன். இன்னைக்கு நாம சுபமான வியாழன் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளில் இருக்கிறோம். இந்த நாளில் பாபாவை பற்றி நாம் நினச்சாலே புண்ணியம். வீட்டில் அவரை நினச்சி வழிபாடு செஞ்சால் அதை விட புண்ணியம். அதை விட புண்ணியம் பாபாவை கோவிலுக்கு சென்று தரிசித்தால். இது எல்லாத்தையும் விட புண்ணியம் எது தெரியுங்களா? மனசார நாம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டணும். இதெல்லாம் செஞ்சால் பாபா கோயிலுக்கு வரலன்னு கோச்சிக்க மாட்டார், பாபாவுக்கு பூஜை பண்ணலன்னு கோச்சிக்க மாட்டார். நாம் நல்ல வழியில் நடக்கிறோம் இல்லைங்களா? அதை பார்த்து பாபா மகிழ்ந்து நாம் கேட்குறது மட்டும் இல்லை, நமக்கு என்னென்னலாம் கொடுத்தா நமக்கு நன்மை பயக்குமோ எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் சத்குரு சாய்நாதர். அவர்கிட்ட போய் நாம் எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் முன்னால் சும்மா உக்காந்தாலே போதும். அது அவருடைய திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய திருவுருவ படமோ சிலையாகவோ இருந்தால் கூட சரி, நாம் அவர்கிட்ட உண்மையான பக்தியோடு, தூய்மையான மனதோடு, நிறைந்த அன்போடு நாம் நியாயமாக கேட்கக்கூடிய எல்லா விதமான கோரிக்கைகளும் உடனுக்குடன் பாபாவால் நிறைவேற்றப்படும். ஒரு சில நேரங்களில் அதில் காலதாமதம் ஏற்படலாம். அவரவர்களுக்குடைய நேரம் வரும்போது நிச்சயமாக அதை நமக்கு கைமேல தந்தருளி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக சாய்நாதர் போக்கி அருள்வார். இங்கே நமக்கு தேவையானதெல்லாம் சிதையாத நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. நம்பிக்கை, பொறுமைங்கிற ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் பாபா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை நோக்கி அவருடைய தரிசனம் செய்ய சென்ற பக்தர்களுக்கு அறிவுறுத்தியது. பாபா கிட்ட எந்த விதமான உபதேசம் கேட்கணும்னு சொல்லி யார் போனாலும் சரி, பாபா அவர் வாழ்ந்த காலத்திலேயே எந்த விதமான உபதேசங்களையும் அவர் வழங்கியது கிடையாது. இது சாய் சச்சரிதத்தில் ரொம்பவே ஆணித்தரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை சொல்லு, இதை செய்ய, இந்த பூஜை பண்ணு, அந்த பூஜை பண்ணுன்னு சொல்லி பாபா யாருக்கும் அறிவுரைகள் வழங்கியதே கிடையாது. அவர் வழங்கிய இரண்டு உபதேசம் என்னன்னா, நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் இருங்க. நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கானதை கண்டிப்பாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அவர் மேலே முதல்ல நம்பிக்கை வைங்க. அவர் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க. இதைத்தான் தன் பக்தர்களுக்கு பாபா அறிவுறுத்தினார். இதையே தான் சாயி சச்சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் பாபாவை வணங்குறோமா இல்லையாங்கிறதெல்லாம் இதில் பெரிய விஷயம் கிடையாது. பாபா சொன்ன அறிவுரைகளை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். சாயி சச்சரிதம் பாராயணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பாபா அதன் மூலமாக நிறைய விஷயங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு எடுத்து எம்பி இருக்கிறார். அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லா விஷயங்களிலுமே நமக்கு பொறுமை இருக்கணும். இப்பெல்லாம் ஜனங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. உடனுக்குடனே நடக்கணும், கை மேலே உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருந்துகிட்ருக்கு. இது ரொம்பவே தப்பான விஷயம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் காத்திருந்து அது நம்ம கைக்கு கிடைக்கும் போது தான் அதனுடைய அருமை கூட நமக்கு புரியும். நாம் கேட்டு உடனே கிடைச்சிருச்சுன்னா அதில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்காக நமக்கு அவசியமான தேவை ஏற்படும் போது, அவசரமான தேவை ஏற்படும் போது நிச்சயமா பாபா காலம் தாழ்த்த மாட்டார். இது என் குழந்தைக்கு இப்பவே கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி குருவா இருந்து நம்மளுடைய கடவுள்கிட்ட போராடி நமக்கு அதை வாங்கி தர்றதுல முதல் ஆளா இருக்கக்கூடியவர் சத்குரு சாய்நாதர். அதனால ஏதாவது நீங்க கேட்டு அதுல காலதாமதம் ஆனாலோ, அது கிடைக்காமல் போனாலோ, கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருங்க. நிச்சயமா அதற்கான பலன் உங்க கையில வந்து சேரும்.
எதையும் எதிர்பார்க்காம பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த நிலை. ஆனால் நம்மளால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னென்னா ஏதாவது ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தேவையை பாபா பூர்த்தி பண்ணின உடனேயே அடுத்த தேவை தொடங்கிடுது. இதுதான் இப்போ இருக்கிற போக்கு. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் தேவைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிர்பார்ப்புகள் குறையும். எதிர்பார்ப்புகள் குறையும் போது ஏமாற்றம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ்ந்தா நமக்கு வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயோ இல்லைங்க, நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இருக்குது. நாம் எங்கேயோ இருக்கிற விஷயத்துக்காக தேடி தேடி அலையிறோமே தவிர்த்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குவிஞ்சு இருக்குது. அது எல்லாத்தையும் யோசித்து பிரயோகப்படுத்தினாலே போதும். நம்மளோட தேவைகள் குறையும். நம்மளோட தேவைகள் குறையும் போது எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக குறையும். சாயிநாதர் நமக்கு அருளி செய்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நாம் திருப்தியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே அந்த இடத்துல நமக்கானது நம்ம கைக்கு வந்து சேரும். திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே, சந்தோஷமாக மனசை வச்சுக்கிட்டாலே ஆரோக்கியம் மேம்படும். மனசில் எப்போ பார்த்தாலும் துயரம், துக்கம் இந்த மாதிரி விஷயங்களை வைக்கும்போது தான் உடம்பாகப்பட்டது சோர்ந்து போய் களைப்படையுது. அதனால தான் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுது. மனசையும் இதயத்தையும் புத்தியையும் எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு நாம் பழகினா வரக்கூடிய கஷ்டம் வந்த வழியே ஓடிவிடும். இதுதான் உண்மை. இதைத்தான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு அறிவுரையாகவும் வலியுறுத்தியும் சொல்லி இருக்கிறாரு. முடிஞ்சா நேரம் கிடைக்கும் போது சாயி சச்சரிதத்தில் ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் வாசிச்சு தான் பாருங்களேன். உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான தேடல்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் நிச்சயமாக அதில் இருக்கும். சாயிநாதர் நமக்கு அருளிய அருட்கொடைதான் ஸ்ரீ சாயி சச்சரிதம். எனக்கு சாயி சச்சரிதம் மூலமாக பாபா பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அது எல்லாருக்குமே அந்த அற்புதங்களும் அந்த அனுபவங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. அதனால தான் என்னோட ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் சாயி சச்சரிதம் படிங்கன்னு சொல்வேன். முயற்சி செய்து பாருங்கள், பலன் கைமேல் கிடைக்கும். சாய்நாதருடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.